ஏண்டா அவன் அடிச்சானா நீ திருப்பி அடிக்க மாட்டியா? யோ மச்சான், நீ பாத்துக்கிட்டு இருந்தியா? இந்த ஊர்ல இந்த பொழைக்கிறதுக்கு பேசாம நம்ம ஊர்ல எரும மாட்டுக்கு விட்டு பொழைக்கலாமியா? சும்மாடா. டேய் என்னடா பண்ண சொல்ற? இவனுக்கு தேவையில்லாம மெசேஜ் கொடுத்தான். குடிப்பாயா? குடிப்பேன். அத நீ சமாளிக்கணும். அத விட்டுட்டு டேய் விடுடா. டேய் பண்ணி, நீ பாத்துக்கிட்டு இருந்தியா? டேய் விடுடா. சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா? டேய் விடுடா. அப்படி விட்டானா? விடுறா உனக்கு மட்டும்தான் விட தெரியுமா? எனக்கு விட தெரியும்டா. ஐயாட்ட போன போட்டு சொல்றேன். டேய் போன புடிக்கிட்டா எனக்கு பிசிஓ இல்லையா? தந்தி அடிப்பு. பிராக்கால்ல பேப்பரை கட்டி விடு. விஷயம் வெளில தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் பொத்திட்டு பொறுமையா வந்திருக்கேன். நீ இத குதிக்கிற? கொன்றுவேன். கொல்லுடா கொல்லு. நான் திருச்சியை விட்டு போறதுக்குள்ள அவன் காலில் விழுகிறாப்ல கவட்டிக்குள்ள வந்து கடிச்சு துப்புறடா. என்ன சார் இது? அந்த வாத்தி ஸ்ட்ரைட்டா கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். தூக்குறேன் சார் அந்த வாத்திய. பொறுமையா இரு, பேசாம நீ அரெஸ்ட் ஆயிடு. அப்பதான் இந்த டேபிள்ல இருக்கிற உன் கேஸ் ஃபைல் அந்த செல்ஃபுக்கு போகும். ஒரே வாரத்துல நீ பெயில வெளிய வந்துடலாம். இல்லாட்டா கமிஷனர் உன் ஃபைல புள்ளி வச்சிருவாரு. அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன மனசு கஷ்டமா இருக்கு ஜெயந்தி. நான் தூங்கி 1 வாரமாச்சு. நான் பண்ண தப்புக்கு அவர் அடி வாங்கினதை நினைக்கும் போது வேதனையா இருக்கு. சாரி 4 தடவை மெசேஜ் அனுப்பிட்டேன். அவர் ரிப்ளையே பண்ணல. உடனே நேர்ல பார்த்து சாரி கேட்கணும் போல இருக்கு. சரி, சாரி கேட்கும்போது அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிரு. தேங்க்ஸா? அன்னைக்கு உங்க வீட்ல லேண்ட் பிரச்சனைக்கு யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னியே, அது வேற யாரும் இல்ல, செல்வம் தான். அவன் தான் அவங்க ஓனர் கிட்ட பேசி பணம் கொடுக்க உடனே ஏற்பாடு பண்ணான். ராதிகா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஒரு மூடா இருக்க? எல்லாம் நல்ல மூடு தான். செல்வத்தை பார்த்து சாரி சொல்ல போறியா? இல்ல, சரின்னு சொல்ல போறேன். ஹே, எஸ், ஐ வாண்ட் டு கன்வே மை லவ். லவ்வா? ஆமா. அவர் அப்ரோச் என்ன டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் கேரக்டர் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. உடனே அவர்கிட்ட சொல்லணும். 6 மாசம் கழிச்சுதான் உன்னை பார்க்க வருவேன்னு செல்வம் யதார்த்தமா சொன்னா. ஒரு நாள் கேலண்டர் எடுத்து பார்த்தேன். அது ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே. எங்க செல்வம் ஏமாந்துருவானு நினைச்சேன். நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய் செல்வம், பீட்டர் இன்னைக்கு ஜெயில இருந்து வரானா? நீங்க இருக்க வேண்டாம், கிளம்பு. பயந்தா ஒளி பயலுக. அவன் என்கிட்டலாம் வரமாட்டான்டா. அந்த வாதியாட்ட தான் போவான். அவர் ஏன் தேவையில்லாம அவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? ஒருத்தனாச்சும் தைரியமா இருந்தானே. டேய் காலேஜ்ல போய் என்ன நடக்குதுன்னு பாரு. டேய், நீ உண்மையிலேயே மூடு மெயின்டைன் பண்றியா இல்ல வேஸ்ட்ல ஆய் போயிட்டு மூவ் பண்ண முடியாம முழிக்கிறியா? ஏய் பாத்து, எங்கயா இருக்க? ஆயா வெளிய. டேய் சாமினாடா. அண்ணே இந்த வரா அண்ணே. என்ன தைரியம் தான் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுப்ப? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஊரை விட்டு ஓடி போயிருவேனா? இந்த காலேஜ் பிரின்சிபலே என்ன எதிர்த்து பேச மாட்டாரு. நீ ஒரு தமிழ் வாத்தி, நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? ஐயோ, அவர் ஒண்ணும் பண்ணிடாத. நீ இவன் பொண்டாட்டினா ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. நீ என்ன பெரிய ஸ்பையா? போலீஸ்க்கு மாமாவள பாக்குறியா? அப்ப நீ என்ன மாமாவா? எங்க சொல்லு, நான் ஒரு மாமா. ஏய் வேணாம் பீட்டர் சார் விடுப்பா. இந்த ஆள் என்ன கம்பி என்ன வச்சிட்டான் சார். நீங்க போங்க சார். எங்க நீ சொல்லு, நான் ஒரு மாமா. வேண்டாம் மாட்டல. அப்ப ஒண்ணு பண்ணு, இங்க இருக்க அத்தனை பேர் முன்னாலேயே நான் ஒரு மாமான அந்த போர்ட்ல போய் எழுது. போயா போ. அவருக்காக போயாண்ணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. வேண்டாம், நான் எழுதாதீங்கண்ணா. நான் சொல்றது கேளுங்கண்ணா. எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டியடா. எங்க மானமே போச்சு. ஐயோ, நீ ஒரு பொறுக்கின்னு எழுதிருக்கா? போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமா? நம்மளால தான் அவனை ஒன்றும் செய்ய முடியல. அடிக்கிறவனை தடுக்க சொல்றீங்களா?
நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமாடா? இன்னும் 1/2 மணி நேரத்துல உன்னை நாங்க காலி பண்றோம்டா. தம்பி நீ இங்க இருந்து போயிருப்பா. அவங்க திரும்பி வந்தா உன்னை சும்மா விட மாட்டாங்க. அவன்தானே? வெட்டுறா அவனை. வீரபாண்டியன் டேடே நில்டா. அப்பாவா? வீரபாண்டியன் பையனா இவன்? அண்ணா உனக்கண்ணா தப்பு நடந்து போச்சுண்ணே. தெரியாம தப்பு நடந்து போச்சுண்ணே. அன்புராஜ், நீ எதுக்கு ஆட்களோட வந்திருக்க? என்ன பிரச்சனைங்க? இந்த லூசு பையன் தான் தேவையில்லாம உங்க பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். என்ன வேற மாட்டி விட்டானே. டேய் தள்ள விடா. என்ன விளையாட்டு விளையாடினாலும் எதிரில் நிக்கிறவன் யார் என்னன்னு பார்த்து விளையாடணும். இனிமே என் பையன் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வெட்டி காவிரி ஆத்திலே புதைச்சிட்டு போயிடுவேன். இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய் போங்கறாங்க நல்ல. அண்ணே தம்பி பக்கத்துல இனி ஒரு பையன் வர மாட்டானே. அதுக்கு நான் பொறுப்புனே. நீங்க கிளம்புங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? ஏதோ பணம் வேற விட்டு போறீங்க. கடைசில பார்த்தா வீரபாண்டியன் மவனே கொஞ்சம் விசா எதிர் வச்சுக்கங்க. எங்க ஆளுங்க தலை மட்டும் இல்ல என் தலையும் சேர்த்து பிடிக்கி வீசி எரிச்சிருப்பானுங்க. நல்லா இருப்பியா? இனிமேல இந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுறாதீங்க. ஆமா 57வது செல்லு. நான் நினைச்சதெல்லாம் தப்பா இருக்கு. அவன் இவ்வளவு கோவக்காரனா? எப்படி முரட்டுத்தனமா சண்டை போடுறான்? அவன் குடும்பமே இப்படிதான் தெரியாம டென்ஷன் ஆகாத. தப்பான முடிவு எடுத்துட்டேன். லூசு மாதிரி பேசாத. எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளே வச்சு மறைச்சிட போறேன். ஏய் எதையும் சொல்ல போறதில்ல. எல்லாமே ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு.